காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியான சப்ஜி பண்ணலாமா? கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கும் போதே பவுலில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இருக்க எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுடுங்க. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கடைசியாக கசூரி மேத்தி போட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்டியான சப்ஜி ரெடி.